படிக்கின்றேன். வீரபாண்டிய கட்டனை பற்றி பேச வந்துள்ளேன். வீரபாண்டிய கட்டண முன்னோர்கள் ஆகிருந்து வந்தவர்கள் வெறும் பாஞ்சால சிஸ்டர்கள் வாரிசாக 1790 ஆண்டு அரசர் பதவிக்கு வந்தார். அப்போது அவருக்கு வயது 47. வீரபாண்டிய கட்டணன் தந்தையார் திக்கரசி கட்டபொம்மன் ஆவார். வீரபாண்டிய கட்டபொம்மன் சிவகங்கையுடைய இருந்ததால் சுத்தையா என்று பலரும் அன்போடு அழைத்தனர். வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு ஒரு தம்பி உண்டு. அவருக்கு சரியாக பேச வராது. எனவே அவரை ஊமைது என்று அழைத்தனர். வீரபாண்டிய கட்டபொம்மன் மற்றொரு தம்பியின் பெயர் குமாரசாமி. அவர் சற்று கருத்துமுறையால் கருத்தையா என்று அழைத்தனர். மூவருமே ஒற்றுமையுடன் செயல்பட்டனர். மூவருமே விடத்தில் வில் வேல் வாள் பற்றி குதிரை ஏற்ற அனைத்திலும் வல்லவர்கள். வீரபாண்டிய கட்டபொம்மன் அரசாங்கம் தமிழ் பல்தலைவரும் அந்த காலகட்டத்தில் தமிழ்நாடு ஆற்காடு ஆட்சிக்கு உட்பட்டிருந்தது. அவர் ஆங்கிலேயரிடமிருந்து கடன் வாங்கியிருந்தார். சிற்றரசர்கள் சரியான முறையில் வகித்தது கருத்தால் கண்ணை திருப்பி இல்லவில்லை. வெறியுசுரின் திறமை கிடையாது. ஜாக்சன் அவர் எல்லா சிற்றரசரும் கீழ்ப்படை செய்வதில் வெற்றியை கண்டார். ஆனால் இவருடைய வீரம் வீரபாண்டிய கட்டபொம்மனில் விலை போகவில்லை. திரை வரி வட்டி வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோட வேலைக்கு வந்தாயா? ஏற்ற மழைத்தாயா? நீர் பாய்ச்சி நடுவில் கண்டாயா? நாத்து நட்டாயா? களை பறித்தாயா? காய்னி வாழ்வதற்கு கொஞ்சி கொலையும் சுமந்தாயா? அங்கு கொஞ்சியான எங்களுக்கு பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிப்புரிந்தாயா? அல்லது மாமனா மச்சானா மான நட்டவனே கேட்கிறே யாரை கேட்கிறாய் என வீர முழக்கம் விட்டு பலமானது காட்டி வாய்ப்பளித்த நன்றி குறியீடு பெரு நன்றி வணக்கம்.